ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் யூடியூப் சேனல். லாஸ்ட் சண்டே பார்த்திங்கன்னா குருவம்பட்டி ஜூ போயிருந்தோம். ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, சில்ட்ரன்ஸ்க்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் 2 வீலர் ஆர் கார் பார்க்கிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா தனி. ஸோ நாங்கள் போயிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணோம். டாட்டாய்ஸ் அப்புறமேட்டுக்கு பேரட் எல்லாமே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஃபெசிலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ க்ரொக்கடைல்ஸ்லாம் இருந்தது. என் பையன்லாம் பார்த்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணான். மெயினாக பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் அக்வேரியம் தான் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸ்மோக்கிங் எஃபெக்டோட கோல்டன் ஃபிஷ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஆம்பிஷியஸ்க்கு ஒரு கூல் கிளைமேட்டுக்கு இந்த ஃபிஷ் அக்வேரியம் தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஃபிஷ் அக்வேரியம். இதுக்கு தனியாக செப்பரேட்டாக எதுவும் சார்ஜ் கிடையாது. ஸோ ஃப்ரீ தான். ஸோ அந்த டைம் போனதுலேயே இந்த ஃபிஷ் அக்வேரியம் தான் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் குழந்தைங்களோட போனீங்கன்னா நல்லாவே இந்த ஃபிஷ் அக்வேரியம் என்ஜாய் பண்ணலாம். குருவம்பட்டி ஜூவில் அவுட் சைட் ஃபுட்டு எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. இன்க்ளூடிங் இந்த பிளாஸ்டிக் கவர் கூட நம்ம உள்ளே எடுத்துக்க முடியாது. ஃபிஷ் அக்வேரியம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரேப் பெலிக்கன் சொல்லிட்டு ஒரு பேர்டை பார்க்குறதுக்கு போயிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட் ஸ்லோப்பில் தான் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி வர மாதிரி இருக்கும். ஸோ உட்காரத்துக்கு ப்ளஸ் ஒரு அமைதியாக உட்காந்து பேசுகிறதுக்கு எல்லாமே ப்ளேஸஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காக்டைல் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாகவே பார்க்குற மாதிரி இருந்தது. அப்புறமேட்டுக்கு பேரட்டும் பக்கத்துலேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் பீகாக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் மங்கி தான் பார்த்திங்கன்னா ஒரு கூண்டில் அடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா அங்கே மங்கி எல்லாமே அதாவது பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாமான்னு பார்த்தோம். இதுவும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பாகவே நல்லா பார்க்குற மாதிரி எங்களுக்கு அமைஞ்சது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு புள்ளிமான் குரூப் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரெஸ்டட் இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க்கு தான் அவுட் சைடு வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக 20 ருபீஸ் சார்ஜு. ஸோ ஒரு 6 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே என்ஜாயபுளான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். கூப்பிட்டு போனீங்கன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.